நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பழைய கார் ஒன்றத்தில் வந்து நீங்கள் ஒரு விண்டேஜ் கார் ஒன்றத்தை நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு அந்த கார்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? அந்த கார் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? தலைவர் கலைஞரோட பெங்களூர் போய் தங்கியிருந்தோம், உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். சினிமா எழுதுறதுக்காக போனோம். அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தலைவர் எழுதிட்டு இருப்பார். அந்த காரை ஃபியட் கார் தான். அப்போது அந்த டிரைவர் வந்து எனக்கு காரை அழைச்சிட்டு போய் எதிர்க்க கப்பன் பார்க் இருக்கும் பாருங்கள், அந்த பார்க்கில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போயே கற்றுக் கொடுத்துட்டான். நான் இப்போ தான் முதலமைச்சரான பிறகு கார் ஓட்டதை விட்டுட்டேன். தொல்காப்பி போங்க, வாக்கிங் போவேன் டெய்லி காலையில். வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு வந்தார் அந்த வண்டியை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓட்டி பார்க்குறான்னு சொல்லி வீடு வரைக்கும் ஓட்டிகிட்டு போனேன். பழைய கார் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு எனக்கு. கோயம்புத்தூரில் போய் அங்கே தான் கோயம்புத்தூரில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க காரு. இதுக்காக ஒரு போய் அங்கே கார் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் விற்றுட்டு மறுபடியும் பழைய கார் வாங்குறதுக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞரணியில் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு தமிழ்நாடு பூரா டூர் போனேன். ஒரு 5 பேர் 6 பேர் குழுவோட. இப்போ போகும்போது டிரைவர் வந்து பேக் அடுத்த வண்டியில் வர சொல்லிவிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். அதுவும் இரவில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிரியம். என்னை நம்பி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. டிரைவர் வந்து கூட கார் எடுத்து விட்றதுக்கு, திருப்பி விட்றதுக்கு, தொடச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வெடிக்கையோட சொல்லிட்டார், சார் கார் போட்டதே மறந்துட்டு நான், அதனால் நான் வேறு எங்கேயா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சார், ஐ எம் ஸ்டீவன். சார், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் கார் ஓட்டும்போது விச் இஸ் யுவர் ஃபேவரட் சாங் டு லிசன்? டிடிகேன்னு ஒரு கேசட் வரும், அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓல்டு சாங்ஸ் தான் நான் கேட்பேன் அதிகமாக. பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக கேட்குறது எம்ஜிஆர் படங்கள், பழைய படங்கள். மன்னாதி மன்னனில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சுசிலா பாட்டு. தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த படம். அதை ரொம்ப விரும்பி கேட்பேன். சார் வந்து ஒரு 2 லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து? பண்ணலாமா? அப்படியா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. ஐயா வணக்கம், நான் சாருலதா. நீங்கள் சொன்னீங்க பழைய பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம தலைவர் கலைஞர் ஐயா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு, பாடல்கள் வரிகள் கொடுத்துருக்காரு. அவரோட பாடல்களில் உங்களுக்கு மிக பிடித்த வரிகள் அது மறக்க முடியுமான்னு ஒரு படத்தில்? ஆமாங்க, காகித ஓடம் கலர்தலை போடு. அதே மாதிரி மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ஷன் வந்துச்சு. அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன், ஒரே ஒரு பாட்டுக்காக. அது என்ன சிச்சுவேஷன்னா, விஜயகாந்த் வந்து அதில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு படத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு. ஒரே சாங் அதில். அது தலைவர் எழுதின பாட்டு. அந்த கருத்து அது அருமையாக இருக்கும். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார், ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, எத்தனைக்கும் பித்தனுக்கும் எடைகளை போடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது நடந்தது. என் பேர் பியான். உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார்? புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பழரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை பண்ணேன். அதை மனப்பாடம் பண்ணி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, தென்மா விஜய் நரேன்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்த கவிதையை வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பாடலா மாற்றலாம், ஒரு பாடலா மாற்றி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கு. பண்ண முடியுமா? இனிய தென்றலே பனியே
நீ வாழ்ந்திடு தமிழே நீ வாழ்ந்திடு. செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு. செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்.